ஹாய் டிசைனர்ஸ்! இன்னைக்கு நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல டூல் பார் பத்தி பார்க்க போறோம். இந்த டூல் பார்ல இருக்கிற டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு 100% பிகினர்ஸ்க்கு தெரியாது. இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸ ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்குலர் டூல நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ஷன் டூல். நீங்க அந்த டூலாண்ட எடுத்துட்டு போனாலே, அதனுடைய பேர் காட்டும். செலக்ஷன் டூல். இதனோட ஷார்ட்கட் வி. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்ப நான் மூவ் பண்றேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றேன். தென் இத ரீசைஸ் பண்றேன். ஓகேங்களா? 4 பக்கம் இருக்கும். நீங்க எப்படி ரீசைஸ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ரீசைஸ் ஆகும். தென் இத ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்றதுக்கு இந்த மூவ் டூல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு ஷேப்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு வரதுக்கு, ரீசைஸ் பண்றதுக்கு, தென் ரொட்டேட் பண்றதுக்கு, இந்த 3த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூவ் டூல் யூஸ் ஆகுது. தென் பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் செலக்ஷன் டூல். இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் என்ன ஆகும்னா, இந்த 4 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, லோகோலாம் நீங்க டிரா பண்ணும்போது, இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் இது பார்த்தீங்கன்னா, ஷேப் டூல்ஸ். இப்போ ரெக்டாங்குலர் டூல் ஜஸ்ட் நீங்க இப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா, ரெக்டாங்குலர் டூல் வரும். இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் நீங்க மேலேயும் போயிட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா, இந்த கலர் பேலட்ல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கலர் பிக்கர்ஸ் வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கிளிக் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரோக் பிங்க் கலர்ல வச்சிருக்கேன். ஸ்ட்ரோக்கோட வேல்யூ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்டாங்குலர் டூல். இது ரவுண்டட் ரெக்டாங்குலர் டூல். இந்த எட்ஜஸ் பாருங்க உங்களுக்கு ரவுண்டடா இருக்கும். இன்னும் ரவுண்டடா வேணும்னா, இந்த சர்க்கிள் மாரி இருக்கு பார்த்தீங்களா சின்னதா? அத நீங்க இப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் தென் எலிப்ஸ் டூல். எலிப்ஸ் டூல் மோஸ்ட்லி எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள டிரா பண்றீங்க அப்படின்னா, எலிப்ஸ் டூல் யூஸ் ஆகும். இது இந்த மாரி ஈவனா வேணும் அப்படின்னா, பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈவனா வரும். எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரோக் தேவையில்ல அப்படின்னா, இந்த மேல ஆப்ஷன் பார்ல ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணி, கேன்சல் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக் வராது. தென் பாலிகன் டூல். பாலிகன் டூல்ன்றது என்னன்னா, இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 பக்கம் இருக்கும். எனக்கு 5 பக்கம் வேணும் அப்படின்னா, பாலிகன் டூல கிளிக் பண்ணி, இந்த மாரி ஒர்க் ஸ்பேஸ்ல ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி வரும். இப்ப 6 இருக்கு இல்லைங்களா? நான் 5க்கு மாத்தி ஓகே பண்றேன் அப்படின்னா, எனக்கு 5 பக்கத்துல இருக்கிற பாலிகன் வரும். ஸ்டார் டூல். அதே போல ஸ்டார் டூல். நீங்க உங்களுக்கு எத்தனை பக்கம் வேணும் அப்படின்னா, ஸ்டார் டூல கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். நீங்க எத்தனை பக்கம் வேணும்ன்றத அஸ்யூம் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ஸ்டார் உங்களுக்கு அஸ்யூம் ஆகும். ஃபிளார் டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு சன் சன் ரேஸ் க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு குடுக்கும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க பாருங்க. ஜஸ்ட்டு டிராக் பண்ணுங்க. இந்த மாரி வரும். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்ட் குடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. அதனுடைய ஒப்பாசிட்டிய நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா குறைச்சுக்கலாம். குறைச்சுட்டு இந்த மாரி போஸ்டர் டிசைன்ல சன்ரைஸ் எஃபெக்ட்டுக்கு நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா, லைன் செக்மென்ட். ஒரு லைன் டிரா பண்றீங்க அப்படின்னா, ஷிஃப்ட் புடிச்சு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் லைன் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா, செக்மென்ட் லைனு. இது செக்மென்ட் ஆர்க். நீங்க ஏதாவது ஆர்க் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த மாரி டிரா பண்ணிக்கலாம். தென் ஸ்பைரல். ஸ்பைரல்ன்றது இந்த மாரி ஸ்பைரலா வரும். இது மோஸ்ட்லி இந்த ஏதாவது நீங்க போஸ்டர் டிசைன் பண்றீங்க, லோடிங் மாரி ஏதாவது நீங்க பண்ணணும், இல்ல பேக்கிரவுண்ட்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பைரல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் கிரிட் டூல். ரெக்டாங்குலர் கிரிட் டூல் கிளிக் பண்ணிட்டு,
ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி வரும். உங்களுக்கு இந்த மாரி கட்டத்தோட இது வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 3ன்னு இருக்கு இல்லைங்களா? ஹரிசான்டல் டிவைடர். 4ன்னு வைக்கிறேன். இது 4ன்னு வச்சுட்டு ஓகே குடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4க்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் கிரிட் டூல் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து போலார் கிரிட் டூல். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பை சார்ட் ஏதாவது வரைய போறீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பை சார்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, பென் டூல். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். பென் டூல் எடுத்து ரெக்டாங்குலர் டூல் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி ட்ரா பண்றேன். ட்ரா பண்ணிட்டு கலர் டிஃபரன்ஸுக்காக நான் வந்து ப்ளூ வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது 2த்தையும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணும்போது, இந்த மாரி உங்களுக்கு வந்து போஸ்டர் டிசைனுக்கு வந்து வரும். அதாவது பென் டூல்ல வரைஞ்ச ஆர்க் மூலமா, நீங்க இந்த மாரி போஸ்டர் டிசைன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் பென் டூல்ல வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகுற விஷயம். லோகோ டிசைனுக்கும் யூஸ் ஆகும். இந்த டைரக்ட் செலக்ஷன் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆர்க்கலாம் நீங்க பென் டூல் மூலமா லோகோ வந்து டிசைன் பண்ணிக்கலாம். தென் வந்து ஆங்கர் பாயிண்ட். இப்ப நீங்க வந்து டைரக்ட் செலக்ஷன் டூல் மூலமா இந்த 4 பாயிண்ட் மட்டும் தான் உங்களால மூவ் பண்ண முடியும். இத தாண்டி இன்னும் பாயிண்ட் வேணும் அப்டின்னா, இதுல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட் ஆங்கர் பாயிண்ட் வரும். இங்க ஒரு பாயிண்ட் பாத்ல தான் நீங்க பாயிண்ட் வைக்க முடியும். எல்லா இடத்துலயும் பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்டின்னா, டைரக்ட் செலக்ஷன் டூல்ல என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு பக்கமும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எங்கெங்கலாம் பாயிண்ட் இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. டெலீட் ஆங்கர் பாயிண்ட். எனக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட் வேணாம் அப்டின்னா, டெலீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஓல்டு கொஸ்டின் தான் ஆயிடும்னா போயிடும். இப்ப எனக்கு இது வேணாம் அப்டின்னா, எனக்கு இந்த மாரி வந்துரும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டெலீட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஆங்கர் பாயிண்ட் டூல்னு இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆர்க் வரையறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி ஒரு ஆர்க் வரையறேன். இந்த ஆங்கர் பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஆர்க்கா இருக்கிறத என்ன பண்ணும் அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட் லைனா மாத்தும். இங்க பாருங்க ஆர்க்கா இருக்கிற விஷயத்த ஸ்ட்ரெய்ட் லைனா மாத்திருக்கு. இதுவே ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கிற விஷயத்தையும் என்ன பண்ணும் அப்டின்னா, ஆர்க்கா மாத்தும். அகைன் எடுத்துட்டு அப்படி பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆர்க் மாரி வரும். ஓகேங்களா? இந்த ஆங்கர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கிறத ஆர்க்கா மாத்தும். ஆர்க்கா இருக்கிறத வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா மாத்தும். அதுக்கு தான் இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்டின்னா, செலக்ஷன் டூல், டைரக்ட் செலக்ஷன் டூல். இதுல பார்த்தீங்கன்னா, பென் டூல், ஆட் ஆங்கர் பாயிண்ட்ஸ், டெலீட் ஆங்கர் பாயிண்ட்ஸ், ஆங்கர் பாயிண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணோம். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ரெக்டாங்குலர், ரவுண்டட் ரெக்டாங்குலர், எலிப்ஸ், பாலிகன், ஸ்டார், ஃபிளேர் டூல் பார்த்தோம். தென் இதுல செக்மென்ட், ஆர்க் டூல், ஸ்பைரல் டூல், ரெக்டாங்குலர் டூல், போலார் கிரிட் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த போலார் கிரிட்டையே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. நான் இந்த மாரி டிரா பண்ணிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கலர்ஸ் பிக் பண்றேன். பிக் பண்ணிட்டு, ஸ்ட்ரோக்கோட கலரையும் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, சேஞ்ச் பண்றேன். இப்போ இத அன்குரூப் பண்றேன். இது எல்லாமே குரூப்ல இருக்கும். அன்குரூப் பண்றேன். இத தனியா எடுத்துட்டு இப்டி பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க லைன் செக்மென்ட் டூல் மூலமா ஸ்ட்ரெய்ட் லைன் வரைஞ்சு, உங்க தேவையானதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்டி இல்ல அப்டின்னா, மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, ஷேப் பில்டர் டூல்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? நான் அத வந்து ஃபியூச்சர்ல நடத்துறேன். இப்ப நீங்க ஷேப் பில்டர் டூல் இத நான் ஃபியூச்சர்ல நடத்துவேன். இது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி டாட்டட் வரும்.
இந்த மாரி வந்து ஷேப்பே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாத்திக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, லோகோல யூஸ் பண்றது தான். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபுல் சீரிஸும் நான் இதுல போடப்போறேன். உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லான சீரிஸா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.